பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இத்தனை மைக்குக்கு நடுவில் இந்த ரோஜா பூ மட்டும் மௌனமா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நானும் இந்த மேடையில் மௌனமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த படத்தை பற்றி எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. நான் எப்பவுமே நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதில் போய் ஒத்துழைக்க முடியுமான்னு நான் பார்ப்பேன். அப்படி கிருத்திக் வந்து சமீபத்தில் அறிமுகமானவர் அவங்க அப்பா மூலமாக. எனக்கு எப்பவுமே இந்த அப்பாக்களை ரொம்ப பிடிக்கும். ஒரு அப்பா வந்து தன்னுடைய பையனுடைய அறிமுகத்துக்கு நீங்கள் வந்து வாழ்த்தினா நல்லா இருக்குன்னு சொன்னார். அதை தவிர எனக்கு இந்த மேடையில் எல்லாரையும் நான் இங்கே வந்து தான் பார்க்குறேன். ஒரு ஹீரோ, டைரக்டர் மகேஷ்குமார், இந்த படத்துக்கான தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மௌனம் வந்து ஒரு சிறந்த மொழி. மௌனத்தை வந்து நம்ம எப்பெல்லாம் கடைப்பிடிக்கலாம்னா, 41 மரணங்கள் ஏற்படும் போது கூட நம்ம மௌனத்தை கடைப்பிடிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான சூழலில் தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. சோஷியல் லெவல் வந்து அங்கே தான் இருக்குது. அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாமல் சில காரணங்களுக்காக இதில் எது சரி தப்பு அதெல்லாம் ஆராயறதுக்கு வேற ஒரு பெரிய குழு இருக்கிறதுனால மேற்கொண்டு இந்த மாதிரியான பலி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அது அலட்சியமோ அஜாக்கிரதையோ அல்லது சதியோ சூழ்ச்சியோ அது எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குள்ளே போகாமல் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் மேலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பாதிப்புக்குள்ளாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ தெரியாது. அதுக்கு இந்த காந்தி ஜெயந்தி அன்றைக்கி காந்தியை வேண்டிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி தசரா. This is my first film in Tamil. I hope you bless us and give us the success. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லா பீப்புளுக்கும் வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம். செகண்ட் லீடாக பண்ணுறேன். என் பேர் ஜேஎஸ்ஆர், ரித்திக்னு சொல்லலாம். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணி என்னை அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்ப மனதுபூர்வமாக கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச். Hello, வணக்கம். First of all, thank you so much. Thank you for being a part of this film. I'm very happy and really grateful moment. இது என்னோட ஃபர்ஸ்ட் மல்டி லாங்குவேஜ் மூவி. இதில் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். பண்ண போகிறதுக்கு கொஞ்சம் தமிழ் தான் தெரியும், பிகாஸ் ஐ எம் மலையாளி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். Good morning everyone. Really today I'm feeling so happy to see this great moment here in Chennai, and I know movie director Mr. Mahesh Kumar, last 20 years he has done so much project for me, and still he is the part of our team. Every years whatever we have we do shoots and the film, short film, all covered by Mr. Mahesh only. So my best wishes for him. I really am so happy to see young guy, Mr. Aviram, he's the new hero for this movie, and that Malayali actress, what's her name? Sanatha, and all the team members. Sana Khan, wow, Sana Khan, and all the team members, especially our friend Mr. Dr. Murthy, also a great man. And I can see the really good team here, and I'm sure that you're going to do well. This movie is going to, I think, release in 3-4 language. So it's a really great moment for everyone. So we are here in Chennai, and you know that this industries, especially the Tamil industries and Telugu industries, they're doing good. So now it is even like trying to overcome our Hindi movie also. So whatever new trend we can able to see that people that much like dub movie of Hindi in Hindi, like about the Tamil movie and Telugu movie. I'm sure that this movie going to become a good hit, and I wish everyone a great success. Thank you. And this is my first debut film. ஓகே வந்திருக்க அனைத்து பத்திரிகை விலங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. தூய தமிழ் தான் பேச சொன்னேன், டக்குன்னு பேச முடியாது. ஃபர்ஸ்ட் டெபியூ தமிழ் ஃபிலிம் பண்ணுற மியூசிக் டைரக்டரா எல்லாரும் உங்களோட சப்போர்ட்டை தயவு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு நிமிடத்தில் பேச்சை முடிச்சுக்கிறேன். ஏன்னா வெற்றியின் குமார், வெல்லும் குமார், பல விருதுகளை பெற்ற குமார், புதிதாக இங்கே வந்த குமார்,
அன்பு நண்பர் மகேஷ்குமார் இயக்குனர், அவருடைய மகன் அன்பு மகன் ஈன்ற பொழுதிலும் பெரிதுபோக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தயாரிப்பாளர் அபி ஹீரோ அவர்களுக்கும், ஏன்னா இவரே ப்ரொடியூசரே ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. எல்லாமே இது ஒரு மௌன புரட்சி நடக்க போகுது. ஆமா, உங்க பேர் என்ன? சனா. அவர் பல இளைஞர்களுடைய கனா ஆயிடுவார். ஆமா, கனானா ட்ரீம்ஸ். ஆமா, அதனால எல்லாருமே நல்ல அருமையான ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருக்கு. ராஜ்பாஸ்கர் அவரால் தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கிறேன், இசையமைப்பாளர். அவர் எத்தனை படங்கள் இதுவரையும் பண்ணியிருக்கீங்க? 500 படங்களுக்கு இசையமைச்சிருக்கார். மல்டி லாங்குவேஜ் டைரக்டர், மியூசிக் டைரக்டர். அவர் இந்த மாதிரி கவிஞர்களை அறிமுகப்படுத்தி ரசிக்கிறது வேலை. நல்ல இசையமைப்பாளரை பற்றி நிறைய அவரே சொன்னார். அது ரொம்ப கஷ்டம். ஒரு மியூசிக் டைரக்டர் இன்னொரு மியூசிக் டைரக்டர் பெருமையாக சொன்னார். அன்பு தம்பி ஷியாம் பல வெற்றி படங்களை இசைஞானி அவருடைய வழியிலையும், ஏஆர் ரஹ்மான், இப்போ அனிருத், அந்த வெற்றியாளர்கள் வழியிலையும் நீங்கள் ஒரு இடம் பெற என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா அது 4 லாங்குவேஜில் சொன்னீங்களா? 4 லாங்குவேஜ். அது 4 திசையிலும் இந்த படம் வெற்றி முரசு கொட்டும். நலிவுற்ற இந்த பூமி நலம் பெற்று வளம் பெற்று ஒளிவுற்று புகழ் பெற்று சிறக்கும். பார்த்திபன் அந்த கிறுக்கல் என்ற அந்த ஒரு புத்தகத்தின் மூலம் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு முதல்வர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்கிட்டே பாராட்டு பெற்றவர். அவர் போயிட்டாரு. அவர் இல்லாத போது அவரை பாராட்டணும். மிக அற்புதமான ஒரு மனிதர். ஏன்னா ஒரு மனசாட்சியோட பேசியிருக்கார். இந்த கரூர் பிரச்சனையை பற்றி சொல்லும்போது அவ்வளோ அழகாக, யாருமே எல்லாம் மௌனமாகவே இருக்கீங்க, ஆனால் மௌனமாக இல்லை. இன்னைக்கு ஊடகங்கள்லாம் ஒரு நெற்றிக்கண்ணாக தான் இருக்காங்க. ஊடகங்கள் தான் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய நாடகங்களை, ஏமாற்றுகளை காமிக்கக்கூடிய ஒரு தெய்வங்கள். அதனால தான் பாரதிதாசன் பத்திரிகை தான் சுதந்திரம் தான் உலகத்தினுடைய வெற்றியானதுன்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. பத்திரிகையாளர்கள் தான் இன்னைக்கு எல்லா உண்மைகளையும் வெளியே கொண்டு வர்றாங்க. ஆக யாருமே மௌனமாக இல்லை. இந்த படம் மௌன புரட்சி செய்யக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி வாழ்த்தி, ஏனென்றால் மக்கள் எப்பயுமே ஒவ்வொருவரே அழகாக தன்னுடைய மனதுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவாங்க. நல்ல செய்திகள் தான் நிறைய வரப்போகுது. அதுக்கான ஆணை அமைச்சிருக்கிறாங்க. பெரிய தீர்ப்பு வரப்போகுது. ஏனென்றால் சென்ற இடமெல்லாம் சில தலைவர்கள் தேர்தலிலே வென்ற இடமாக இருக்கிற உலகத்திலே வரலாற்றில், சென்ற இடமெல்லாம் சில தலைவர்கள் வென்ற இடமாக இருக்கிற வரலாற்றில் சில பேர் சென்ற இடமெல்லாம் மக்களை கொன்ற இடமாக ஆக்குகிற நிலைய மாறும் என்று அந்த நம்பிக்கையில தமிழ் கவிஞன் வணங்கி வாழ்த்தி இந்த குழுவை பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். This film actually we planned in Mysore. Actually, this movie's plot was planned in Mysore by our director, and the thing is happening. We have brought here. Inge vando. Finally, we came here to do Tamil as well as Telugu movie. This was very nicely planned, and the plot was actually behind COVID-19, and also related with a crime thriller subject. See, this is a plan of our director Mahesh and Manjuna sir, and I want to thank the Sarish sir here in Chennai. He was the man. He was the man behind our success today. Whatever the function is becoming a very successful program today, it was happened because of Sarish sir and Solomon sir, and also many people behind this. Raj Bhaskar and sir, PRO sir, and many people are behind this. I want to thank everybody, and the media people came in a big way to a big, and also I would like to thank Parthiban sir. See, when we enjoyed Parthiban sir movie and Vadivel sir movie, see, we are all very small people, but the Chennai has embraced us. சென்னையில் அந்த மாதிரி அந்த வைப்ஸ் இருக்குதுங்க. அந்த மாதிரி வைப்ஸ் we brought here and they brought here, and I'm thankful to everyone, media persons, those the people who are behind this program success, Tiffin, whoever arranged it, whoever put the banners. It's very what is that, colorful today, and those things whoever done, I want to say thanks. நன்றி வணக்கம். அனைத்து பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் வணக்கம். உங்களை மனமாற வரவேற்கிறோம். கன்னடத்தில் ஒரு 3-4 படங்கள், நல்ல படங்களை கொடுத்து விட்டு இங்கே தமிழை படம் எடுக்கிறதை வந்திருக்கிற நமது இயக்குனர் அவர்கள். மௌனம், ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு வந்தாலே முதல்ல மௌனம் தான் வரணும்.
அதனால் அதுக்கேற்ற மாதிரி தலைப்பு வச்சுருக்காங்க மௌனம்னு சொல்லிட்டு. சென்னையில் இருக்கிற பாம்பு ட்ரீ சினிமாஸ் நாங்கள் வந்து அதில் ஒரு கோஆர்டினேட் பண்ணி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம். இந்த படம் ரொம்ப நல்லா வரும்னு நான் நம்புகிறேன். உங்கள் அனைவரையும் சப்போர்ட்டையும் நாங்கள் தேங்க்யூ. ஜெயபிரகாஷ் சாருக்கு ஹானர் பண்ண போறாங்க.